சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க? நம்ம கேங் என்னன்னா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள திரும்பவும் கொண்டு வர போறானுங்களா? இதை நான் சொல்லுங்க, இந்த மார்வலோட ப்ரொடக்ஷன் ஹெட் கெவின் ஃபேகே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள கேங்க கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுலயுமே கேங்குக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை? நம்ம ஜானதன் மேயர்ஸ் திரும்பவும் கேங்கா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ரிட்டன் ஆவாரா இல்ல ஆக மாட்டாரா, அப்படியே ரிட்டனா உள்ள கொண்டு வந்தாலும் ரெண்டு மூவிலையும் கேங்க இப்படி காட்ட போறாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயமும் நமக்கு ரீசெண்டா தெரிய வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இதை சுத்தியே எக்கச்சக்கமான தியரிஸ் வளம் வந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா நிறைய எம்சியூ ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அவெஞ்சர்ஸ் காங் டைனாஸ்டி மூவி தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு பதிலா ரிலீஸ் ஆயிருக்க வேண்டிய மூவி. ஆனா காங்கா பிளே பண்ண நம்ம ஜானதன் மேயர்ஸ் பல கான்ட்ரவர்சில சிக்கி சின்ன பின்னமானனால இந்த ஒரு ப்ராஜெக்ட, அதாவது இந்த அவெஞ்சர்ஸ் காங் டைனாஸ்டி அந்த ப்ராஜெக்ட அப்படியே மொத்தமா எடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியா உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு கிடைச்ச லீக்ல இந்த மார்வலோட ப்ரொடக்ஷன் ஹெட் கெவின் ஃபேகே நம்ம கேங்க இந்த மூவிக்குள்ள கொண்டு வரதா ஒரு ஐடியால இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதெல்லாம் மொத்தமா என்னன்றத இந்த வீடியோல தெளிவா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி எம்சியூ ஃபேன்ஸ் லைக் பண்ணாம தானே பாத்துட்டு இருக்கீங்க. சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸுக்கு நம்ம மார்வல் பைல்கடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் டார்கெட்டே. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எப்பயும் போல ஃபயர் ஆரம்பிச்சிடலாம். எடுத்ததுமே நமக்கு ரீசெண்டா கிடைச்ச some இன்ட்ரெஸ்டிங்கான லீக் என்னன்னா, கேங்குக்கான ஒரு சரியான முடிவை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான லீக் நமக்கு இந்த மார்வலோட இன்சைடர்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா லோக்கி சீசன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எந்த அளவுக்கு நம்ம கேங்க ஒரு மிகப்பெரிய மல்டிவர்ஸ் லெவல் வில்லனா காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆண்ட்மேன் தி வாஸ் மூவிலையும் எக்கச்சக்கமான கேங்ஸ் இருக்கிறத நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த கேங் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வரப்போறானுங்க அப்படின்றத லோக்கியோட சீசன் 2லயும் நமக்கு டீஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த லோக்கி சீசன் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட எண்டிங் நம்ம லோக்கி இருக்காருல, அவர் இந்த மாதிரி மல்டிவர்ஸ் மொத்தமா அந்த கிளைகளை தன்னோட கையில வச்சு மல்டிவர்ஸை மொத்தமா சமப்படுத்தியிருப்பாரு. ஆக்சுவலா அந்த எண்டிங் இந்த லோக்கி சீசன் 2க்கான எழுதப்பட்ட எண்டிங் கிடையாது. மொத்த கேங் வேரியன்ஸும் டிவிக்கு வர்ற மாதிரியான ஒரு எண்டிங்கை தான் லோக்கி சீசன் 2ல வைக்கணும்னு நினைச்சிருக்கானுங்க. ஆனா அது அப்புறம் தான் மாத்திருக்கானுங்க. அதே மாதிரி ரீசெண்டா இப்ப இந்த ஒரு ரூமரும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நம்மளோட லோக்கி சீரீஸ்லயே டிவியில இருக்க எக்கச்சக்கமான அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாம் டிவியில கம்ப்யூட்டர்ஸா வச்சிருப்பானுங்க. இப்ப ரீசெண்டா வந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ட்ரெய்லர்ல இங்க நம்ம ரீட் ரிச்சர்ஸோட பெஞ்சிலையும் இருக்கு. சேம் டிவியில பார்த்தா அதே ஒரு டெக்னாலஜி தான் இங்கேயும் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய மார்வல் ஃபேன்ஸ் சொல்லிட்டு இருக்கானுங்க. சீரியஸா பாக்குறதுக்கு அப்படிதாங்க இருக்கு. இங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த ஒரு மானிட்டர் அந்த ஆரஞ்சுல ஹெல்மெட் மாதிரி இருக்குல்ல, இது இந்த மாதிரி நம்ம டிவியில பார்த்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. இதை வச்சே நிறைய மார்வல் ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில கேங் கேமியா கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எந்த காலகட்டத்துல நடக்குதுன்னு பார்த்தோம்னா 1960s அந்த காலகட்டத்துல தான் நடக்குது. அந்த காலத்துல உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த இடத்துல வச்சிருக்கணுமே தவிர டிவிக்கும் இந்த ஒரு ஷாட்ல பாக்குற இந்த கம்ப்யூட்டருக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம ஜானதன் மேயர்ஸ் கேங் அண்ணன் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவா இருக்கட்டும், அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் இந்த மாதிரியான மூவிஸ்ல வரப்போறது கிடையாதுங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ராஜெக்டை மாத்தி தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த ப்ராஜெக்டா எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் ஆல்ரெடியே புக் பண்ணிருக்கு, சீட் ஆல்ரெடியே போட்டாச்சு. எக்ஸ்மென்ஸா இருக்கட்டும், நம்ம அவெஞ்சர்ஸ் தண்டர் போல்ஸ்னு, ஐயோ தண்டர் போல்ஸ் கிடையாதுங்க, இவனுங்க எக்கச்சக்கமா ஆல்ரெடியே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் கரெக்டா அலைன் பண்ணிட்டு கரெக்டான நேர்கோட்ல கொண்டு போய் டூமோட எப்படி கனெக்ட் பண்ணி இந்த மூவியை எப்படி முடிக்க போறானுங்க அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுல உள்ள கேங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மி தான். பட் இங்க கேங்க டீஸ் பண்ணிருக்கானுங்கன்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இங்க ஆல்ரெடி மல்டிவர்ஸ் ஆகல நடந்த சில முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸை வச்சு இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம ஜானதன் மேயர்ஸ் கேங்குக்கான ஒரு சில ரெஃபரன்சஸ் இல்லனா லோக்கி சீரீஸா இருக்கட்டும், இந்த ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டம்மேனியா அந்த மூவில நம்ம பார்த்த அந்த ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல கேங்க டீஸ் பண்ண மாதிரி எங்கேயும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கேங்க டீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த டைம்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்போ கேங்க நம்ம மார்வல் டீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கெவின் ஃபேகே கேங்க உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது இந்த மாதிரி கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே முடிஞ்சு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜானதன் மேயர்ஸ் இல்லைன்னா ஒரு புது கேரக்டர் கேஸ்ட் பண்ணி கேங்க திரும்பவும் எம்சியூக்குள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இப்போ இல்லைனாலும் அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம கேங்க கண்டிப்பா பார்க்க தான் போறோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா கேங்க பத்தி பேசினா பேசிட்டே இருக்கலாங்க. என்ன கேட்டீங்கன்னா டூமுக்கு அப்புறம் இல்ல டூமுக்கு ஈக்குவலா ஒரு பயங்கரமான மல்டிவர்சல் வில்லன் கேரக்டர் தான் இந்த ஒரு கேங், ஆண்ட்மேன் அண்ட் த வாஸ்ப் குவாண்டம்மேனியா.
அந்த மூவி என்னதான் கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் அந்த மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் சும்மா அள்ளும். அம்புட்டு வேரியன்ஸையும் வச்சு மொத்தமா ஒரு படத்துல சம்பவம் செஞ்சா எப்படி இருக்கும்? இங்க ஒரு கேங்கோட வேரியன்ட் மட்டும் இல்ல, எல்லா கேங்ஸ் வேரியன்ட்டோட ஒரே எண்ணமும் மல்டிவர்ஸை டேக் ஓவர் பண்றதுதான். அப்படிப்பட்ட கேங்க இதுக்கு முன்னாடி டிவின்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கெல்லாம் பின்னாடி கேங்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் அந்த மாதிரி டைம்லைனே கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் அப்படின்னு காட்டிட்டு இப்ப கேங்க அப்படியே வெட்டி தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம கேங்குக்கான சில ரெஃபரன்ஸ் இல்லைன்னா டீஸ் கண்டிப்பா இருக்க தான் போகுது. இதை ஏன் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இப்ப மல்டிவர்ஸ் யார் கையில இருக்கு? நம்ம லோக்கி கையில தான். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கோம்? டிவிஏல தான். டிவிஏக்கு பின்னாடி யாரு இருக்கானா அப்சல்யூட்டா நம்ம கேங்கு தான். அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ், அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எம்சியூல நம்ம கேங்க பாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் நம்ம கேங்க அப்கமிங் அவெஞ்சர்ஸ் ப்ராஜெக்ட்ல கொண்டு வந்தா நல்லா இருக்குமா, இல்ல வேற மல்டிவர்ஸ் வில்லன்ஸை உள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்குமா, கேங் வந்தா நல்லா இருக்குமா, நம்ம ஜானதன் மேயர்ஸே இந்த ஒரு கேங் ரோல பிளே பண்ணா உங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியுமா, எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மார்வல் டீஸ் பண்ணிருக்கானுங்கன்னா நடக்கிறதுக்கு 50% மேல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 50-50 தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல பார்க்கலாம். வட்டாமாமே.